Hi, hello, welcome to Kirti's Teacher Script. இந்த வீடியோவில் நம்ம கிரியேட்டிங் அண்ட் இன்க்ளூசிவ் ஸ்கூல் பேப்பர்லேருந்து செகண்ட் யூனிட்டோடைய கம்ப்ளீட் ஓவர்வியூ தான் நம்ம பார்க்க போகிறோம். தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பேரியர்ஸ் டு இன்க்ளூசிவ் எஜுகேஷன். இதுக்கு முன்னாடி யூனிட் 1 போட்டிருந்தேன். இப்போ யூனிட் 2 அண்டர்ஸ்டாண்டிங் பேரியர்ஸ் டு இன்க்ளூசிவ் எஜுகேஷன். ஃபஸ்ட் இந்த யூனிட்டில் என்னெல்லாம் இருக்குது கான்செப்ட்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம் டாபிக்ஸு. ஃபர்ஸ்ட் ஒன் பேரியர்ஸ் டு ப்ரொவைடிங் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். நம்ம இன்க்ளூசிவ் எஜுகேஷன் கொடுக்கணும், குழந்தைங்களை உள்ளே கொண்டு வரணும், சிஸ்டம் சேஞ்ச் பண்ணி இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். என்ன ஆக்ட்ஸ், என்ன பாலிசிஸ், இதெல்லாம் யூனிட் 1ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இது எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணிட்டோமா, எல்லாமே கொண்டு வந்துட்டோமா, இன்க்ளூசிவ் எஜுகேஷன் வந்துருச்சா, அப்படி வரலனா என்ன மாதிரியான பேரியர்ஸ்லாம் அதுக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த டாபிக் கீழே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வேஸ் அண்ட் மீன்ஸ் ஆஃப் ப்ரமோட்டிங் சக்ஸஸ்ஃபுல் இன்க்ளூஷன். ஸோ பேரியர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த பேரியர்ஸை எப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இன்க்ளூசிவ் எஜுகேஷனை கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனை எதுக்கு கொண்டு வரணும், அதனுடைய ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, எதுக்காக அதை கொண்டு வராங்க, அண்ட் கொண்டு வரதுனால என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. இது ரொம்பவே குட்டி லெசன் தான். இதுக்கு நம்மக்கிட்ட பெருசாக வீடியோஸ் இல்லை, இன்னைக்கு அப்டேட் பண்ணலை இண்டிவிஜுவல் வீடியோஸ். ஸோ இந்த லெசன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் இதை படித்ததுக்கப்புறமா நீங்கள் புக்ஸ் படித்தாலும் சரி, இல்லை வேறு வீடியோஸ் பார்த்தாலும் சரி, உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஆனால் இது ரொம்ப குட்டி லெசன் தான். மெயினாக நம்ம பெனிஃபிட்ஸ் என்ன, அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, பேரியர்ஸ் என்ன, இது ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ இதை நீங்கள் பார்க்கும்போதே உங்களால் ஈஸியாக எழுதிட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பேரியர்ஸ் டு ப்ரொவைடிங் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். பேரியர்ஸ் அப்படிங்கும்போது நம்ம சொன்ன மாதிரி இன்க்ளூசிவ் எஜுகேஷனை கொண்டு வரதுக்கு என்னெல்லாம் தடைகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இம்ப்ளிமெண்டிங் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் இஸ் அ சேலஞ்சிங் டாஸ்க். நம்ம சொல்கிற மாதிரி இட்ஸ் நாட் அட் ஆல் அன் ஈஸி டாஸ்க். அந்த எய்ம் அண்ட் விஷன் வேணால் ரொம்பவே குட் மோட்டிவாக இருக்கலாம், நல்லதாக இருக்கலாம், அதற்கான விஷயங்கள் எல்லாம் குட்டாக இருக்கலாம். பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதை நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜாப். அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் இங்கே ஃபேஸ் பண்ணுறாங்க, எதெல்லாம் இங்கே பேரியர்ஸாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே நமக்கு யுனெஸ்கோ முக்கியமாக 3 மெயின் கேட்டகரிஸ் பேரியர்ஸாக கொடுத்துருக்காங்க, தடைகளாக கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரியான கேட்டகரிஸ்? ஆட்டிடியூடினல் பேரியர்ஸ், சிஸ்டமிக் பேரியர் அண்ட் ஸ்ட்ரக்சரல் பேரியர். 3 விஷயங்கள் தடைகளாக இருக்குது. ஆட்டிடியூடினல் பேரியர். ஆட்டிடியூட் அப்படிங்கும்போது என்ன, நம்மளுடைய மைண்ட் செட், நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளுடைய எண்ணங்கள், இதுதான் ஆட்டிடியூடினல் பேரியர். இதுதான் ஃபஸ்ட்டு மெயின் பேரியராக பார்க்கப்படுது. என்ன மாதிரியான மைண்ட் செட் இருக்குது, பப்ளிக்கு என்ன மைண்ட் செட் இருக்குது, பேரண்ட்ஸ்க்கு என்ன இருக்குது, டீச்சர்ஸ்க்கு என்ன இருக்குது, கூட படிக்கிற குழந்தைங்களுக்கு என்ன இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ ஆட்டிடியூடினல் பேரியர்ஸ் அது மைண்ட் செட்டு. இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆட்டிடியூட் ஆஃப் ஜென்ரல் பப்ளிக். ஸோ ஜென்ரல் பப்ளிக், காமன் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னும் நிறைய சொசைட்டிகளில், அதாவது நம்ம எப்பயுமே அர்பன் ஏரியாஸை மாத்திரம் நம்மளோட விஷயங்களை வச்சுட்டு பேசக்கூடாது. நமக்கு ரூரல் ஏரியாஸ் இருக்குது, இன்டீரியர்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க, டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய டைவர்சிஃபைட் ஒரு கம்யூனிட்டியில் தான் நம்ம இருக்கோம் இல்லையா, சொசைட்டியில். அப்படி இருக்கும்போது இந்த சொசைட்டி இன்னுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி டிசேபிள் சில்ட்ரனை ஒரு ஷேமாக பார்க்குறாங்க, இல்லைனா ஒரு சின்னுனா பாவமாக பார்க்குறாங்க. நீ எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணியோ, இப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்கு, இந்த குழந்தைக்கு மூளையே வளரல, இந்த மாதிரியான பல விஷயங்கள் இன்னுமே எக்ஸிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ அவங்களுடைய பப்ளிக்கோடைய ஆட்டிடியூட் இந்த மாதிரி இருக்கிறனால அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, சோஷியல் டிஸ்கிரிமினேஷன், அவங்கள ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பப்ளிக் லைஃப்லேருந்து அந்த குழந்தைங்கள ஒதுக்கி வச்சிடுறாங்க. ஸோ பப்ளிக் லைஃப்லேருந்தே அவங்க ஒதுக்கப்படும் போது அவங்கள எப்படி நம்ம இன்க்ளூசிவ் எஜுகேஷனுக்குள்ளே கொண்டு வருது, அது ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு டீச்சர்ஸோட ஆட்டிடியூட். நம்ம என்ன தான் அந்த குழந்தைங்கள உள்ளே கொண்டு வந்தாலுமே உள்ளே இருக்கிற அந்த டீச்சர்ஸ் அந்த குழந்தைங்கள அக்செப்ட் பண்ணி எடுத்துக்கணும். டீச்சர்ஸ் அது பில்லர்ஸ் ஆஃப் கிளாஸ் ரூம். ஆனால் they may have negative or non-cooperative attitude. இந்த டீச்சர்ஸ்க்குமே இன்க்ளூசிவில் ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூடோ இல்லை நான் கோஆப்ரேட்டிவ் ஆட்டிடியூடோ வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மெயினாக என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய ஒர்க் பர்டன், அவங்களுடைய வேலைச்சுமை எக்ஸ்ட்ரா லோடு நிறைய ஆகும் இல்லையா, ஒர்க் லோடு ஜாஸ்தி ஆகும்போது அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் இது நமக்கு தேவையா, இந்த குழந்தைங்கள ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ்க்கு அனுப்புனா என்ன, இங்கே கொண்டு நம்ம தலையில் கட்டிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா, அப்போ அந்த குழந்தைங்களால் அந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனில் ஃபுல்ஃபில்மெண்ட் அடைய முடியாது. அது டீச்சர்ஸோடைய ஆட்டிடியூடாக இருக்குது. பிகாஸ் தே ஃபியர் த எக்ஸ்ட்ரா ஒர்க் லோட். அது மட்டும் இல்லாமல் லேக் ஸ்பெஷலைஸ்டு ட்ரைனிங். அந்த டீச்சருக்குமே அந்த குழந்தைய ஹேண்டில் பண்ணுறதுக்கான ட்ரைனிங் இல்லாமல் இருக்கலாம். அண்ட் ஆல்சோ தே பிலீவ் தட் ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்கக்கூடிய குழந்தைங்க ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ்க்கு தான் போகணும் அப்படிங்கிறதையும் பிலீவ் பண்ணுறாங்க. அதனால் நார்மல் ஸ்கூலில் எதுக்கு அவங்களை சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் டீச்சர்ஸ்க்கு இருக்குது. இது செகண்ட் ஆட்டிடியூடில்.
நெக்ஸ்ட் வந்து பியர்ஸ், கூட படிக்கிற குழந்தைங்க. ரெகுலர் ஸ்கூலில் இருக்கிற நார்மல் சில்ட்ரன்ஸ் இருப்பாங்களா, நான் டிசேபிள் சில்ட்ரன்ஸ், அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி இருக்க குழந்தைங்க, ஸ்பெஷல் நீடில் இருக்க குழந்தைங்க வந்து டீஸ் பண்ணுறது, புள்ளி பண்ணுறது, இல்லைனா ரிஜெக்ட் பண்ணுறது, கெல்லி கிண்டல் பண்ணுறது, இல்லைனா ஒதுக்கி வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது இந்த குழந்தைங்களுக்கு, ஸ்பெஷல் நீடு இருக்கிற குழந்தைங்க பியர் ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணுறாங்க. நம்மளை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, ஒதுக்கி வைக்கிறாங்க, இந்த மாதிரியான எண்ணங்கள் வரும்பொழுது அவங்க வந்து எமோஷ்னலாக டிஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து அந்த கிளாஸ் ரூம்லேயே நம்ம தனியாக இருக்கோம், ஏலியன் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. அதனால் அவங்க என்ன தான் நீங்கள் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ரொம்ப ரிசோர்ஸ்ஃபுல்லாக ரொம்ப ஸ்ட்ரக்சரலாக பில்ட் பண்ணி கொடுத்தாலுமே அந்த குழந்தைங்களால் அதில் இன்வால்வ் ஆகி படிக்க முடியல. இது வந்து ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸ், பியர்ஸ், ஜென்ரல் பப்ளிக் இல்லாமல் முக்கியமாக பேரண்ட்ஸோடைய ஆட்டிடியூட். பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, அந்த குழந்தைங்களோட பேரண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மல் சைல்டோட பேரண்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய எண்ணம், அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். பேரண்ட் ஆஃப் CWSN, ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்கக்கூடிய குழந்தைங்களுடைய பேரண்ட், அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பயம் இருக்குது. நார்மல் ஸ்கூல்ஸில், இன்க்ளூசிவ் ஸ்கூல்ஸில் கொண்டு போயிட்டு நம்ம குழந்தைங்கள விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அகடமிக் லெவலில் ரொம்ப லோவாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்லோவாக இருப்பாங்க. அவங்களால மற்ற குழந்தைங்களோட மிங்கிள் ஆகி அவங்களுடைய ஸ்பீடுக்கு கோப்பப் பண்ண முடியாது. இது மட்டும் இல்லாமல் மற்ற குழந்தைங்க வந்து நம்ம குழந்தைய ரிஜெக்ட் பண்ணுவாங்க, புள்ளி பண்ணுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்கிற பேரண்ட்ஸ், குழந்தைங்களோட பேரண்ட்ஸு வந்து அவங்களோட எண்ணங்கள் இருக்கிறனால அவங்களே வந்து சம்டைம்ஸ் இன்க்ளூசிவ் ஸ்கூலில் போடுறதுக்கு வந்து தயங்குறாங்க. அடுத்தது நார்மல் சில்ட்ரனுடைய பேரண்ட், அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் நீட் இருக்கிற குழந்தையோட நம்ம குழந்தை சேர்ந்து படிச்சதுன்னா அகடமிக்கில் அவங்களும் லோவாயிருவாங்க, இல்லை வந்து அவங்களுடைய விஷயங்கள்லாம் வந்து இந்த குழந்தைங்கள பார்த்து ஏதாவது கற்றுப்பாங்க. இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் வந்துட்டு அந்த நார்மல் சில்ட்ரனோட பேரண்ட்டுக்கும் இருக்கிறனால அவங்களுமே வந்து இதை டினை பண்ணுறாங்க, அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்கிறோம். ஆட்டிடியூடினல் பேரியர்ஸ், எண்ணங்களால் வரக்கூடிய தடைகள். நெக்ஸ்ட்டு வந்து சிஸ்டமிக் பேரியர்ஸ் அப்படிங்கும்போது ஆர்கனைசேஷனில், நம்மளுடைய சிஸ்டமில், எஜுகேஷன் சிஸ்டமில் வந்து என்ன மாதிரியான பேரியர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து கரிக்குலம். நம்மளுடைய கரிக்குலம் எல்லாமே வந்து சப்ஜெக்ட் சென்டர்டாக இருக்குது. நம்ம வந்து ஆல்ரெடி படிச்சிருப்போம் இல்லையா, சப்ஜெக்ட் சென்டர்டு கரிக்குலம், லேர்னர் சென்டர், ஸ்டூடெண்ட் சென்டர் கரிக்குலம், இந்த மாதிரி சொல்கிறோம் நம்ம. பட் நம்மளுடைய கரிக்குலம், நம்ம கண்ட்ரியில் ஃபாலோ பண்ணக்கூடிய கரிக்குலம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட் சென்டர்ட் கரிக்குலமாக இருக்குது. தட் இஸ் நேஷனல் வைடு ஒரே சிலபஸ் ஆர் ஸ்டேட் வைடு ஒரே சிலபஸ். அந்த மாதிரி இருக்கும்போது, இது சப்ஜெக்ட் ஓரியன்டாக இருக்கும்போது எல்லா குழந்தைங்களாலுமே இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸை இல்லை அந்த பர்டிகுலர் சிஸ்டமில் வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியல. அது வந்து ரொம்ப ரிஜிடாக இருக்குது, ஃப்ளெக்சிபிலிட்டியும் இல்லை. அதனால் லோக்கல் நீட்ஸ், டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் லேர்னிங் தேவைப்படுறவங்களுக்கு அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியல. இதனால் கரிக்குலம் வந்து நம்மளுடைய சிஸ்டமில் ஒரு பெரிய பேரியராக இருக்குது. நெக்ஸ்ட் டீச்சர் பீப்புள் ரேஷியோ. நார்மலாக ஒரு இந்தியன் ஸ்கூலில் போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 1:40. அதுக்கு கம்மியாக இருந்தால் பெரிய விஷயம். 40 குழந்தைங்க இருக்கிற இடத்துல ஒரு டீச்சர் தான் இருக்கும். தட் இஸ் ஃபேக்ட், ட்ரூத். நம்ம என்ன தான் இல்லைன்னு நீங்கள் அடித்து பேசினாலும், அசிஸ்டன்ட் டீச்சர்ஸ் இருக்காங்க அப்படி இப்படின்னு பேசினாலும், மேபி தட் இஸ் இன் அ வெரி ஹைஃபை ஸ்கூல்ஸ் வேர் தே கெட்ஸ் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ், பட் நாட் இன் த நார்மல் ஸ்கூல்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது 1:40 ரேஷியோவில் ஒரு ஸ்டூடெண்ட்டும் டீச்சரும் இருக்கிற இடத்துல ஸ்பெஷல் நீட்ஸ் தேவைப்படுற குழந்தைக்கு அந்த டீச்சரால் தனியாக 1-to-1 ஒரு அட்டென்ஷன் வந்து கண்டிப்பாக கொடுக்க முடியாது. அது வந்து ஒரு பெரிய பேரியராக தான் இங்கே நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து லாங்குவேஜ் அண்ட் கம்யூனிகேஷன். அந்த ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்கக்கூடிய குழந்தைங்க அவங்களுக்கு நார்மல் லாங்குவேஜில், நம்ம ஒரு அடிஷன் டீச் பண்ணுறீங்க, நீங்கள் 1+1 2, இதில் வந்து பாரோ ஆயிடுச்சு, கேரி ஓவர் ஆயிடுச்சு, இது வந்து இப்படி மல்டிப்ளிகேஷன் டேபிள் அப்படின்னு ஒரு நார்மல் ஸ்பீடில் நார்மலாக அந்த கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணுற மாதிரி ஸ்பெஷல் நீட்ஸ் குழந்தைங்களுக்கும் டீச் பண்ணோம்னா அது அவங்களால கோப்பப் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து மல்டி சென்சரி கம்யூனிகேஷன் தேவைப்படுது. விஷுவலாகவோ, கினஸ்தட்டிக்காவோ, ஆடியோவாகவோ, இந்த மாதிரி பல வகையான மல்டி சென்சரி கம்யூனிகேஷன்ஸ் வந்து அந்த குழந்தைங்களுக்கு தேவைப்படும். அப்படி இருந்தால் தான் அவங்களால புரிஞ்சிக்க முடியும். அதுவும் கூட இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக, மற்ற குழந்தைங்களுக்கு சொல்கிறத விட ஒரு பேஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பேஸில் சொல்லும் போது தான் வந்து அவங்களால புரிஞ்சிக்க முடியும். பட் இது வந்து ரெகுலர் ஸ்கூல்ஸில் ப்ராக்டிக்கலாக டெய்லி கிளாஸஸில் சாத்தியமாக அப்படின்னு கேட்டால் அது வந்து ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். அண்ட் கோஆப்ரேஷன் அமங் தி ஸ்டேக் ஹோல்டர் அப்படின்னா இந்த குழந்தைய சுற்றி இருக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டி பீப்புள்ஸ் ஆர் வாட் எவர், டீச்சர்ஸ், எஜுகேட்டர்ஸ், தெரபிஸ்ட், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், இவங்க எல்லாம் தான் வந்துட்டு ஸ்டேக் ஹோல்டர்ஸ். இவங்க எல்லாருமே ஒருத்தர் கோஆர்டினேட் பண்ணி அந்த குழந்தைய வெல்பீயிங்காக கொண்டு வரதில் வந்துட்டு நம்ம இன்வால்வ் ஆகணும். பட் இந்த கோஆர்டினேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டால் இதுவும் பெரிதாக இல்லை. இதுவும் வந்து ஒரு பெரிய பேரியராக தான் கன்சிடர் பண்ணப்படுது. அண்ட் ஃபைனலி
இந்த மாதிரியான ஒரு இன்க்ளூசிவ் ஸ்கூல்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னா இட்ஸ் பிகமிங் ரியலி எக்ஸ்பென்சிவ். ஏன்னா ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் வேணும், அசிஸ்டிவ் டெக்னாலஜி வேணும், ஹியரிங் எய்ட்ஸு, பிரெய்லி புக்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் வேணும், அடிஷ்னல் ஸ்டாஃப்ஸ் வேணும், அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். இது எல்லாமே வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுனால ஒரு ப்ராப்பராக ஸ்ட்ரக்சரலாக பில்ட் பண்ண இன்க்ளூசிவ் ஸ்கூல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால அந்த இன்க்ளூசிவ் ஸ்கூலில் வரக்கூடிய குழந்தைங்களால் அடாப்ட் பண்ணிக்கவும் முடியல. இதுவுமே வந்து ஒரு பெரிய பேரியராக இருக்குது. இது எல்லாமே வந்து நம்ம ஸ்ட்ரக்சரல் சிஸ்டமிக் பேரியரில் பார்த்துட்ருக்கோம். அஃபிஷியல் பாலிசிஸ், மெனி கவர்மெண்ட் அண்ட் ஸ்கூல் பாலிசிஸ் or rigid and lack of flexibility needed to reform. Examination system, classroom structure, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ரிஃபார்ம் பண்ணணும். இப்போ இருக்கிற சிஸ்டம்ஸ் வந்து இன்னும் கேட்க போனால் இப்போ இருக்கிற குழந்தைங்களால் நார்மல் சில்ட்ரனாலேயே அடாப்ட் பண்ணிக்க முடியல. ஒரு ஸ்டேஜில் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் இதெல்லாம் வந்து நார்மல் சில்ட்ரனுக்கே பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இன்க்ளூசிவ் எஜுகேஷன் வேணும் அப்படின்னா இன்னும் எந்த அளவுக்கு நம்ம சிஸ்டமை வந்து நம்ம ரிஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து சிஸ்டமிக் பேரியர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆட்டிடியூடினல் பேரியர் பார்த்தோம், நெக்ஸ்ட்டு வந்து சிஸ்டமிக் பேரியர். அண்ட் தேர்ட் ஒன் வந்து ஸ்ட்ரக்சரல் பேரியர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் அசஸபிலிட்டி பேரியர். நம்மளுடைய ஸ்கூல் பில்டிங்ஸு, ஸ்ட்ரக்சர்ஸ், அதனுடைய அமைப்புகள் வந்து இன்க்ளூசிவ் எஜுகேஷன் இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்களுக்கு, ஸ்பெஷல் நீட் சில்ட்ரனுக்கு ஏற்றதாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இது வந்து நமக்கு இங்கே ஒரு ஃபிசிக்கல் பேரியர். ஃபஸ்ட்டு விஷயம் அசஸபிலிட்டி ப்ராப்ளம். அக்சசபிலிட்டி ப்ராப்ளம் அப்படிங்கும்போது நிறைய ஸ்கூல்ஸ் வந்து பஸ்ஸே போக முடியாத இடங்கள்ல இன்னும் நம்ம கண்ட்ரியில் ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது நார்மல் சில்ட்ரனால், நார்மல் பீப்புளால் ரீச் பண்ணுறதுக்கு கஷ்டப்படக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸில் நம்ம எப்படி இன்க்ளூசிவ் எஜுகேஷன் வந்து கொண்டு வர முடியும், அதை எப்படி நம்ம எதிர்பார்க்க முடியும்? ஒரு வீல் சேரோ இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு ஃபெசிலிட்டிஸோ, அந்த குழந்தைங்களுக்கு ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னா அந்த அக்சசபிலிட்டி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதனால் அக்சசபிலிட்டி வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பில்டிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஒரு ஸ்கூலோடைய கிளாஸ் ரூமோடைய பில்டிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இந்த குழந்தைங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை. வீல் சேர் போகிறதுக்கான ஒரு ரேம்போ இல்லை டோர் வந்து கொஞ்சம் வைடராக ஓப்பன்டாக அந்த மாதிரி இருக்கிறது இல்லை, ரொம்ப குறுகிய டோர்ஸ் வந்து இருக்குது. டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே வந்து அவங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை. இதெல்லாமே வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக பார்க்கப்படுது. நாட் டிசைன் ஃபார் த மொபிலிட்டினா மூமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இல்லை அப்படின்னு. ஹை ஸ்டேர்ஸ் இருக்கும், ரேம்ப்ஸ் இல்லாமல், நேரோ டோர்ஸு, டாய்லெட்ஸு, பூவர் லைட்டிங், லோ விஷன் இருக்கிற சில்ட்ரனுக்கு லைட்டிங் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே தான் வந்துட்டு நம்ம பேரியர்ஸாக இங்கே பார்க்குறோம். ஸோ முக்கியமான 3 மேஜர் கேட்டகரிஸ்: ஆட்டிடியூடினல் பேரியர், சிஸ்டமிக் பேரியர் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் பேரியர். இது 3 தான் வந்துட்டு பேரியர்ஸ் ஃபார் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். இன்க்ளூசிவ் எஜுகேஷன் உள்ள வரதுக்கான பேரியர்ஸாக பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் வேஸ் அண்ட் மீன்ஸ் ஃபார் ப்ரமோட்டிங் சக்ஸஸ்ஃபுல் இன்க்ளூஷன். இப்போ பேரியர்ஸ்லாம் என்னென்னு பார்த்தாச்சு. இதை எப்படி நம்ம களையிறது, இதை எப்படி நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல் இன்க்ளூஷனுக்கு கொண்டு வரது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பேரியர்ஸ் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணணும். இந்த பேரியர்ஸ் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? டோட்டலாக ரீஃபார்ம் பண்ணணும். எதெல்லாம் ரீஃபார்ம் பண்ணணும்? நம்ம லா மேக்கிங்கில் சிஸ்டமே ஃபஸ்ட்டு ரீஃபார்ம் பண்ணணும். எஜுகேஷன் சிஸ்டம் அதனுடைய வேல்யூஸ் ஆர் மோட்டோஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ், அந்த கம்ப்ளீட் சிஸ்டம், புக்கு, எக்ஸாமினேஷன்ஸு, அதில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரீஃபார்ம் பண்ணணும். எல்லாரும் கற்கக்கூடிய வகையில் அது இருக்கணும். அதே மாதிரி பில்டிங்ஸ் அக்சசபிலிட்டி வந்து ரேம்ப்ஸ் வைக்கணும், லிஃப்ட் வைக்கணும், இதெல்லாத்தையும் நம்ம வந்து ரீஃபார்ம் பண்ணணும். பப்ளிக்கோட பார்வை, சென்சிட்டைசிங் த பப்ளிக் டு see the diversity. நம்ம மக்கள் வந்து ஒரு புரிதலோட இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். இது எல்லாத்தையும் ரீஃபார்ம் பண்ணால் மட்டும்தான், நம்ம மேலே சொன்ன எல்லா பேரியர்ஸையும் ஓவர் கம் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக இதை ரன் பண்ண முடியும். வேஸ் அண்ட் மீன்ஸ் ஆஃப் ப்ரமோட்டிங் இன்க்ளூசிவ் ஸ்கூல்ஸ். இதை வந்து எப்படி நம்ம ப்ரமோட் பண்ணலாம், இதெல்லாம் எப்படி நம்ம கொண்டு வரலாம், இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லியாச்சு. பட் அது எப்படி கொண்டு வரது? மேக் எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டாண்ட் தட் இன்க்ளூஷன் பெனிஃபிட்ஸ் ஆல் த லேர்னர்ஸ். டிசேபிள்டுக்கு மட்டும் கிடையாது, இன்க்ளூஷன் அப்படிங்கும்போது எல்லாருக்குமே அதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இன்க்ளூசிவ் எஜுகேஷன் வந்து இந்த டிசேபிள் சில்ட்ரனுக்காக இவங்க பேசுகிறாங்க. கிடையவே கிடையாது. இன்க்ளூசிவ் எஜுகேஷன் எதுக்காக கொண்டு வரணும்? நம்ம லாஸ்ட் யூனிட் 1லேயே நம்ம பார்த்தோம். இட் இஸ் நாட் பிரிங்கிங் த disabled children into the schools. It is making the school or making the system அந்த குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணுறோம், ரீஃபார்ம் பண்ணுறோம். டீச்சர்ஸ் வந்து அந்த குழந்தைக்கு தகுந்த மாதிரி, பியர்ஸ் வந்து அந்த குழந்தைக்கு தகுந்த மாதிரி. ஸோ இது ஹோல் கம்யூனிட்டியே வந்து இதனால பெனிஃபிட் ஆவாங்க. அதுதான் வந்துட்டு ஃபஸ்ட் விஷயம். என்ஷூர் பாலிசிஸ் ரிஃப்ளெக்ட் இன்க்ளூசிவ் வேல்யூஸ் அண்ட் கரிக்குலம் அண்ட் டீச்சர் ட்ரைனிங். நம்ம பிஎட் ட்ரைனிங்காக இருக்கட்டும், கரிக்குலம் டிசைனிங்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இன்க்ளூசிவ்க்கு தகுந்த மாதிரி அந்த ராவாக நம்ம பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் நம்ம பண்ணும்போது, டீச்சரை ட்ரெயின் பண்ணும்போது இன்க்ளூசிவ்க்கு தகுந்த மாதிரி ட்ரெயின் பண்ணிடணும். நீங்கள் சிலபஸ் அமைக்கும் போதே, கரிக்குலம் அமைக்கும் போதே இன்க்ளூசிவ்க்கு தகுந்த மாதிரி அமைச்சிட்டா அது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. நம்மளோட ரொட்டீன் ஒர்க்கில் அதுவும் ஒன்றா மாறிடும். அதை வந்து அங்கேயே வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
strengthen identification and support system for marginalized children. இந்த marginalized childrenக்கு எந்த குழந்தைங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கான சப்போர்ட் சிஸ்டமை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் பண்ண மூலியமா இன்க்ளூசிவ் ஸ்கூல்ஸை வந்து நம்மளால் நல்லாவே கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட் கெப்பாசிட்டி பில்டிங்னா யாருக்கெல்லாம் கெப்பாசிட்டி பில்ட் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணணும்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு. யார் ஸ்டேக் ஹோல்டர்னு சொன்னோம்? டீச்சர், அட்மினிஸ்ட்ரேட்டர், தெரப்பிஸ்ட்டு, அங்கே இருக்கக்கூடிய எஜுகேட்டர்ஸ், இவங்க எல்லாரும் தானே அந்த குழந்தைங்களுக்கான ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அவங்க வந்து எனிஒன் இன்ட்ரெஸ்டட் இன் த வெல்ஃபேர் ஆஃப் தி ஸ்கூல், யாரெல்லாம் வந்து அந்த ஸ்கூலில் வெல்ஃபேரில் இன்ட்ரெஸ்டட் காட்டுறாங்களோ, இன்வால்வ் ஆகுறாங்களோ அவங்க தான் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அவங்கள வந்து கோஆர்டினேட் பண்ணி அவங்களுடைய எஃபர்ட்டை வந்து எல்லா பீப்புளுக்குமே போகிற மாதிரி பார்க்கணும். அவங்களுமே இன்ட்ரெஸ்டடாக வந்துட்டு முன்னாடி வரணும், அவங்களுடைய கெப்பாசிட்டியை பில்ட் பண்ணணும், அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணக்கூடிய வேலையில் அவங்கள கெப்பாசிட்டியை பில்ட் பண்ணணும்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கெப்பாசிட்டி பில்டிங் அமௌங் டீச்சர்ஸ்க்கு எப்படி கெப்பாசிட்டி பில்ட் பண்ணுறது? ப்ரீ சர்வீஸ், அவங்களுக்கு வந்து பிஎட்டோ டிப்ளமோவோ படிக்கும்போது அங்கேயே வந்து அவங்களுக்கு ஒரு சர்டிஃபைடு கோர்ஸ் மாதிரி அவங்கள சர்வீஸ் பண்ணணும். அப்புறம் இன் சர்வீஸ், அவங்க கோர்ஸ் பண்ணி முடிச்சுட்டு ஒர்க் பண்ணும்போது அந்த சரி இல்லை ட்ரைனிங்கில் இருக்கும்போதும் சரி, ஒரு 20 days SSA ப்ரோக்ராமு, இந்த மாதிரி எக்ஸிஸ்டிங் டீச்சர்ஸ்க்கும் வந்துட்டு இன்க்ளூசிவ் மெத்தடை பற்றின ட்ரைனிங்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து டீச்சருடைய கெப்பாசிட்டியை பில்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள். நெக்ஸ்ட் பீப்புள் அண்ட் பியர்ஸ், நார்மல் பீப்புளுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து என்ன டெவலப் பண்ணணும்னா பியர்ஷிப். அவங்களுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸு தான், அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து உருவாக்கணும். அந்த குழந்தைங்க நார்மல் சில்ட்ரன் வந்து இந்த ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன்ஸ்க்கு ஸ்கிரைப்ஸாவோ, ரீடர்ஸாவோ, பட்டீஸாவோ இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி மூமெண்ட்டை உருவாக்குறதுக்கான ஒரு இடத்தையும் அதுக்கான ஒரு விஷயத்தையும் அந்த நார்மல் சில்ட்ரனுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். நெக்ஸ்ட் கெப்பாசிட்டி பில்டிங் அமௌங் பேரண்ட்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம என்னதான் சிஸ்டம் எல்லாத்தையும் ரிஃபார்ம் பண்ணாலும் அந்த பேரண்ட்டே வந்து முன் வரல, அவங்களே வந்து ரொம்ப ஷேமாக ஃபீல் பண்ணுறாங்க, ஷையாக ஃபீல் பண்ணுறாங்க, இல்லை பயப்படுறாங்க, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ பேரண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் கொடுக்கணும், அவங்க ஃபியர்ஸை ரிமூவ் பண்ணணும், அவங்கள வந்து அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டியில் இன்வால்வ் பண்ணி அந்த குழந்தைங்களை வந்து இன்க்ளூசிவ்குள்ளே கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகளை செய்யணும். நெக்ஸ்ட் கெப்பாசிட்டி பில்டிங் அமங் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்க்கு, பிரின்சிபல்ஸாக இருக்கட்டும், இல்லை அதை மேனேஜ் பண்ணக்கூடிய யாராக வேணா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரெயின்டு கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு ப்ரியரைஸ்டு ஃபண்டிங் கொடுக்கணும். இந்த மாதிரியான ஸ்கூல்ஸ்க்கு இன்க்ளூசிவ் ஸ்கூல்ஸை வந்து கொண்டு வர்றதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற அந்த மேனேஜ்மெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபண்டிங்கோ, இல்லை அவங்களுக்கான ஒரு வந்து ஒரு அக்சசிபிலிட்டி, ஒரு வார்ம் வெல்கம், ஒரு ஸ்கூல் கல்ச்சரில் அவங்களுக்கான ஒரு முன்னுரை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே அவங்கவுங்க ஸ்கூல்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கான விஷயத்தை கொண்டு வருவாங்க. ஸோ இதெல்லாம் பில்ட் பண்ணி கொடுக்கும்போது இன்க்ளூசிவ் ஸ்கூலை ப்ரமோட் பண்ணுறதும் இன்க்ளூட் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸியாக அமையும் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் கொண்டு வரும்போது என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குன்னு பார்த்தோம்னா, டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன், எல்லாருடைய தேவைக்கும் தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்கணும், ஒரே மாதிரியான மொனோடைப்பாக இருக்காமல் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கொண்டு வரணும். யூனிவர்சல் டிசைன் ஃபார் லேர்னிங், UDL அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இப்போ இருக்கக்கூடிய லெசன்ஸே வந்துட்டு மல்டிபிள் ஃபார்மேட்டில், விஷுவல் மெத்தடில், ஆடியோ மெத்தடில், கினஸ்தெட்டிக் மெத்தடில் இப்போயுமே நம்ம நிறைய ஸ்கூல்ஸில் பார்க்குறோம். ஆடியோ விஷுவல்ஸ் போடுறாங்க, ப்ளேவே மெத்தட் கொண்டு வராங்க, ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங் கொண்டு வராங்க, இது எல்லாமே வருது. பட் இது எல்லாருக்கும் கிடைக்குதா, எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் கிடைக்குதா அப்படிங்கிறது தான் கொஸ்டின் மார்க். நெக்ஸ்ட் பாசிட்டிவ் பிஹேவியரல் இன்டர்வென்ஷன்ஸ், பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், எல்லாருடைய ஆட்டிடியூட்ஸும் சேஞ்ச் ஆகணும், மைண்ட் செட் சேஞ்ச் ஆகணும், மோட்டிவேஷன், பாசிட்டிவ் மோட்டிவேஷன்ஸ் இருக்கணும், அக்செப்டன்ஸ் இருக்கணும். இதுதான் வந்து இங்கே சொல்ல வரும். மல்டி சென்சரி இன்ஸ்ட்ரக்ஷன், நம்ம மேலே இங்கே சொன்னதே தான், டச்சு, சைட்டு, சவுண்டு இதெல்லாம் யூஸ் பண்ணி டீச்சிங்கும் லேர்னிங்கும் நடக்கும்போது எல்லா குழந்தைங்களாலையும் லேர்ன் பண்ணிக்க முடியும். லீஸ்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் என்விரான்மெண்ட், அவங்களுக்கான அந்த என்விரான்மெண்ட்டை வந்து ரொம்ப நேச்சுரலிஸ்டிக்காக அந்த குழந்தைங்களும் இன்வால்வ் ஆகிற மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டை கொடுக்கணும், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாத ஒரு என்விரான்மெண்ட்டை வந்து கொண்டு உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே சொல்கிறோம். நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் எதுக்காக இது பண்ணுறோம்? டு ப்ரமோட் ஈக்குவல் அண்ட் குவாலிட்டி எஜுகேஷன் ஃபார் ஆல் சில்ட்ரன், டு ரெடியூஸ் த பேரியர்ஸ் ஆஃப் அக்சசபிலிட்டி, டு என்ஷூர் ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன் ஒர்க் ஆன் த இண்டிவிஜுவல் கோல் அலாங் சைட் த நார்மல் கிளாஸ்மேட், டு வேல்யூ ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஈக்குவலி. ஈக்குவாலிட்டி கொண்டு வரணும், எல்லாருக்குமே இது கிடைக்கணும், பேரியர்ஸ்லாம் போகணும், இந்த ஸ்பெஷல் நீட் சில்ட்ரனும் வந்து மற்ற குழந்தைங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும், எல்லா குழந்தைங்களும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனுடைய முக்கியமான அப்ஜெக்டிவ்ஸ். இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனை இவ்வளோ தூரம் கொண்டு வரனால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, டு ஸ்டூடெண்ட்ஸ் வித் டிசபிலிட்டியோடு இருக்கிற சில்ட்ரனுக்கு என்ன பெனிஃபிட் இதில் கிடைக்கும்? ஹையர் அகடமிக் அச்சீவ்மெண்ட் டியூ டு ஹை எக்ஸ்பெக்டேஷன், இம்ப்ரூவ்டு சோஷியல் ஸ்கில்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் பை இன்ட்ராக்டிங் வித் பீர்ஸ், இன்க்ரீஸ்டு செல்ஃப் எஸ்டீம். இந்த மாதிரி டிசேபிள்
டிசேபிள் சில்ட்ரனுக்கும் ஹையர் அகடமிக் அச்சீவ்மெண்ட் கிடைக்கும். இன்றைக்கி இருக்கிற தேதியில் எல்லாருக்கிட்டையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இல்லையா, நல்ல அகடமிக் வேல்யூஸ் இருக்கணும்னு. அப்போ இந்த மாதிரி டிசேபிள் சில்ட்ரனுக்கும் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் மூலியமாக ஹையர் அகடமிக் அச்சீவ்மெண்ட் கிடைக்கும். அவங்களுடைய சோஷியல் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும், கம்யூனிகேஷன்ஸ் டெவலப் ஆகும், செல்ஃப் எஸ்டீம் டெவலப் ஆகும், சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் வந்து அவங்களுக்கும் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது அவங்களே நம்புவாங்க, டிபெண்டபிளாக இல்லாமல் அவங்களாலும் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய அளவில் அவங்களையும் அவங்க முன்னேற்றிப்பாங்க. இது வந்து ஸ்பெஷல் நீட் இருக்கக்கூடிய சில்ட்ரனுக்கு. நார்மல் சில்ட்ரனுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து இதனால் பெனிஃபிட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு எம்பத்தி, டாலரன்ஸ் அண்ட் கம்பேஷன். நம்ம வந்து அக்செப்டன்ஸ் வேணும். அடுத்தவங்களை வந்து கஷ்டத்தை வந்து பார்த்து அவங்கள வந்து நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அவங்களுடைய ஷூஸ்லேருந்து அவங்களுடைய இடத்துல இருந்து அந்த ஒரு விஷயத்தை அணுகக்கூடிய விஷயமாக எம்பத்தி வந்து க்ரியேட் ஆகும் இந்த குழந்தைங்களுக்கு. அக்செப்டன்ஸ் அண்ட் டாலரன்ஸ் சொன்ன மாதிரி, அதுவும் கம்பேஷன், அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், செய்யணும், ஒரு அன்பாக கைண்டாக எப்படி இருந்துக்கணும், இது எல்லாமே வந்து நார்மல் சில்ட்ரனும் லேர்ன் பண்ணுவாங்க. லேர்னிங் டு அக்செப்ட் தி இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் அண்ட் வீக்னஸ். ஸோ இட்ஸ் அ டைவர்சிஃபைட் சொசைட்டி. ஒருத்தரும் ஒரு மாதிரி இருப்பாங்க, இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும் கண்டிப்பாக. அவங்களுடைய ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, ஸ்ட்ராங் என்ன, வீக்னஸ் என்ன, இதை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய வேல்யூஸை வந்து நார்மல் சில்ட்ரன் லேர்ன் பண்ணுவாங்க. பிகமிங் மோர் ஹெல்ப்ஃபுல் அண்ட் சோஷியலி ரெஸ்பான்சிபிள். அந்த குழந்தைங்களுமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான குழந்தைங்களா, சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற குழந்தைங்களா வந்துட்டு டெவலப் ஆவாங்க, விச் இஸ் வெரி குட் ஃபார் தேர் ஓன் ஃபியூச்சர்ஸ். அண்ட் டீச்சருக்கு மெயினாக என்ன ஒரு பெனிஃபிட் இதில் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய பெடகாகிக்கல் டெக்னிக்ஸ், நம்ம சொன்னோம் இல்லையா, யூனிவர்சல் டிசைனிங், யூனிக் டிசைனிங், லேர்னிங், இந்த மாதிரியான டெக்னிக்ஸ் அவங்களுடைய பெடகாகியில் வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. எப்படி டீச் பண்ணணும், எல்லா குழந்தைங்களுக்கும் ரீச் பண்ணுற மாதிரி டீச் பண்ணணும், அதை வந்து அவங்க மாஸ்டரிங் பண்ணுவாங்க அதில். அப்புறம் மோர் ஃப்ளெக்சிபிள் அண்ட் க்ரியேட்டிவ் எஜுகேட்டர்ஸாக அவங்களுமே வந்து மாறுவாங்க. மொனோட்டோனஸாக வந்து பேசிகிட்டே நின்று ஜஸ்ட் ஒரு ரீடிங், பிளாக் போர்டு அண்ட் சாக் பீஸ் யூஸ் பண்ணி எடுத்து அந்த மாதிரியான கிளாஸஸ்லாம் போயிட்டு ஒரு க்ரியேட்டிவ் டீச்சராக வந்து அவங்க உருவாவாங்க. அண்ட் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இண்டிவிஜுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லா ஸ்டூடெண்ட்டை பற்றின ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டரிஸ்டிக்ஸை புரிதல் வந்து டீச்சர்ஸ்க்கும் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு யூனிட் 2 ஃப்ரம் கிரியேட்டிங் அண்ட் இன்க்ளூசிவ் ஸ்கூல். அதனுடைய கம்ப்ளீட் ஓவர்வியூ வந்து நான் இந்த யூனிட்டில் கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் இந்த யூனிட்டை படித்தாலும் சரி கேட்டாலும் சரி உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். என்ன கேட்டால் இந்த ஒரு வீடியோவே போதும், உங்களால் நிச்சயமாக இந்த ஒரு யூனிட்டை வந்து கம்ப்ளீட்டாக எழுத முடியும். Stay tuned, we'll meet you soon in Unit 3.